இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நிறைவுக்கு வருகின்ற இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டின் இறுதி நாளில் நம்ம எல்லோரும் சரியாக 11 மணியில் இருந்து 12 மணி வரை நற்கருணை ஆராதனையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்ன நன்றி சொல்லுவோம்? ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்ததற்கு நன்றி. ஆண்டவரே, என் தேவைகளை நிறைவு செய்ததற்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் என்னை கண்ணின் இமை போல காத்து வந்ததற்கு நன்றி. ஆண்டவரே, நீர் உடனிருந்து உடன் பயணித்ததற்கு நன்றி. ஆண்டவரே, நல்ல நண்பர்களை தந்ததற்கு நன்றி. நல்ல குடும்பங்களை தந்ததற்கு நன்றி 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 என்று அந்த 1 மணி நேரம்தான் சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நமக்கு ஒரு விசுவாசத்தின் ஆண்டு, ஒரு நம்பிக்கையின் ஆண்டு, ஒரு ஜெபத்தின் ஆண்டு, இயேசுவை நோக்கி பயணிக்கின்ற ஒரு ஆண்டு. இந்த 25ஆம் ஆண்டில் 1ஆம் தேதி சில முடிவுகளை எடுத்திருப்போம். அந்த முடிவுகளை பாருங்க, அந்த முடிவுகளை சிந்திங்க. ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நான் எடுத்த சில காரியங்கள் இந்த நாள் முடிவில் எனக்கு எந்த அளவுக்கு என்னை கடந்து வந்தது, அதை எப்படி நான் நிறைவேற்றினேன், அல்லது அந்த முடிவுகளை நான் எப்படி வாழ்வாக்கினேன், இதுதான் மிக முக்கியம், நம்மை சிந்திக்க அழைக்கும். பிரியமானவரே, நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்லுகிற ஒன்றே ஒன்று தான். ஒவ்வொரு நாளும் இயேசு எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புத நாள், அல்லது இயேசு நீ இந்த உலகத்தில் ஒரு நாள் வாழ்ந்துக்கோன்னு சொல்லி கொடுக்கின்ற ஒரு மகத்தான நாள், அல்லது அப்பா நான் நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிச்சை கேட்குற நாள் இயேசு நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம நன்றி சொல்வதோடு மட்டுமல்ல, நன்றிக்கு உரியவர்களாய் இருக்க வேண்டும். நன்றிக்கு உரியவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், என்ன தெரியுமா? இயேசுவே உமக்கு நன்றி, நீர் எனக்கு வீடு கட்ட உதவி செய்தீர்னு சொல்கிறேன். நீங்கள் இயேசுக்கு சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு ஏழை காத்திருக்கிறான். ஒரு ஏழை ஆண்டவரத்தில் வேண்டான், தானும் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று. அப்போ நீங்கள் நன்றிக்கு உரியவர்களாய் வாழுங்கள் என்று சொன்ன தெரியுமா? அதுதான், அந்த ஏழை வீடு கட்ட உங்களால் இயன்ற உதவியை செய்தால் நீங்கள் நன்றிக்குரியவர்கள். அந்த ஏழைக்கு நீங்கள் இயேசு. பிரியமானவர்களே, இயேசு நன்றியை விரும்புகிறார்னு ஒரு இடத்துல பார்ப்போம். 10 தொழுநோயாளர்களை இயேசு குணப்படுத்துகிறார். அதில் ஒரு புறவின சகோதரன் சமாரித்தன் திரும்பி வந்து இயேசுடைய காலில் விழுந்து, அப்பா என்னை குணமாக்குறதுக்கு நன்றின்னு சொல்கிறான். நாம் சொல்ல வேண்டியது அது மட்டும்தான். நாம் சொல்ல வேண்டியது அது மட்டும்தான். என்ன தெரியுமா? அப்பா 10 பேருக்கு நீ சுகம் கொடுத்தான, ஒருத்தர் மட்டும் வந்தானே, அதுபோல இந்த நாளில் நான் ஒருத்தம் போதும் என் உலகத்துக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். என்னோட வாழ்ந்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு செய்த சகல நன்மைகளுக்கும் நன்றி சொல்கிறேன். இன்னும் தொடர்ந்து பயணிக்க எனக்கு ஆசீர்வதித்தாங்கன்னு கேட்போம். இதற்கிடையில் நாம் புதிய ஆண்டை சந்திக்க போகிறோம். நன்றி சொன்னால் போதுமா? நன்றிக்கு உரியவர்களாய் வாழுங்கன்னு சொன்னேன். அது உங்களுக்கு மனசில் நிற்கணும். நன்றி சொல்வதில் மட்டுமல்ல, நன்றிக்கு உரியவர்களாய் வாழ்வதில் தான் இந்த நன்றி சொல்லுகின்ற மகத்தான நாள், அல்லது 25ஆம் ஆண்டு ஒரு மகத்தான நாள். நான் நன்றிக்குரியவனாய், அன்பிற்குரியவனாய், கடவுளுக்குரியவனாய், மக்களுக்கு நன்றிக்குரியவனாய் வாழ்ந்திருக்கின்றேனா? தவறுனால் மன்னிப்பு. நாம் இப்போ மன்னிப்பு கேட்கணும். என்ன தெரியுமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்? கிட்டத்தட்ட 5 ஆண்டு பேசாமல் இருப்பீங்க, 4 ஆண்டு பேசாமல் இருப்பீங்க, 10 ஆண்டு கூட பேசாமல் இருப்பீங்க. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது ஆண்டவருக்கு ஒத்து போகாது. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் நல்லா இருக்கிறேன்,
நான் எல்லாம் எனக்கு செஞ்சீங்க, நல்ல உடல் சுகத்தோடு இருக்கிறேன், என் கூட நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, ஆனால் நான் இருக்கிறேன், நன்றி இல்லை. அவர் உங்களிடத்தில் கேட்கின்ற நன்றி அன்புக்குரிய நன்றியா இருக்கணும், மன்னிப்புக்குரிய நன்றியா இருக்கணும், பகிர்கின்ற நன்றியா இருக்கணும், கொடுக்கின்ற நன்றியா இருக்கணும். மன்னிக்கின்ற நன்றி என்ன தெரியுமா? ஆண்டவரே, 2024ஆம் ஆண்டு நான் இவரிடத்தில் பேசாமல் இருந்தேன், 25 பேசினேன், அவரோடு அன்பாய் இருந்தேன், நன்றி. இதுதான் மன்னிப்பும், இதுதான் அன்பின் நன்றி. ஒரு கொடுக்கின்ற நன்றி என்ன என்றால், 2024, 23, 22 இந்த ஆண்டுகளிலே ஒருவன் என்னிடத்தில் ஓயாமல் வந்து உதவி கேட்பதுண்டு, நான் செய்ததில்லை. இந்த 2025 அவருக்கு நான் உதவி செய்தேன். அந்த உதவி செய்வதற்கு நான் தகுதி உள்ளவனாய் என்னை உயர்த்தியிருந்தேரே, அதற்கு நன்றி. கொடுக்கின்ற மனம் இல்லாதவன் இறைவனிடத்தில் நன்றி சொன்னால் அந்த நன்றியை இறைவன் நீ கொடுத்ததாக ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவராக உன்னை தள்ளிவிடுவார். ஆகவே பிறருக்கு நாம் கொடுக்கின்ற பொழுதுதான், பிறரை நாம் மன்னிக்கின்ற பொழுதுதான், பிறரை நாம் அன்பு செய்கின்ற பொழுதுதான், பிறருடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற பொழுதுதான், இதையெல்லாம் கடந்து இன்னொன்று இருக்கிறது. பிறர் சொல்லுகின்ற பொழுது நாம் கூர்மையாய் கவனிப்பது, ஆறுதலாய் இருப்பது. துக்கத்திலும் துன்பத்திலும் கவலையிலும் இருக்கின்றவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பது. எத்தனை பேருக்கு இந்த ஆண்டு நான் ஆறுதலாய் இருந்திருக்கிறேன். என்னை ஆறுதலாய் இருக்க வைத்ததற்கு இறைவா நன்றி என்று சொல்லுங்கள். சற்று சிந்தியுங்கள். இந்த ஆண்டு செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறார், குற்றங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் எப்போது அறிவு தெளிவு பெற்றவர்களாய் அப்பா நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் சொன்னீங்களோ அப்போ மன்னிக்கிறார். லூக்கா நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, அறிவு தெளிவு பெற்றவனாய் தந்தையின் இல்லத்தில் எத்தனையோ பேர் வசதியோடு ஒன்று குடித்து இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், அப்பா உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று. அறிவு தெளிவு உள்ளவர்களாய் இப்போது நான் சொல்லுகிறேன், அப்பா நான் உமக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்றது இல்லை, அப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மையான காரியங்களை செய்ய தவறிட்ட நன்றியற்றவனாய் இருந்து விட்டேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஆண்டை சிறப்பாய் கொண்டாடினீர்கள் என்று சொல்ல வேண்டும். பல தருணங்களில், பல நேரங்களில், பல சூழல்களில் கொடுக்கப்பட்ட நன்மையான காரியத்தை செய்வதற்கு விலகிச் சென்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்ந்து அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் இருந்துவிட்டு இறைவா எனக்கு இந்த ஆண்டை கொடுத்தரே நன்றின்னு சொன்னீங்கன்னா நீ நல்லவன் கிடையாது. அந்த நன்மைத்தனத்தை பெற்று பிறருக்கு நீ கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த நன்றிக்கு அர்த்தம் உண்டு. ஆகவே நன்றி சொல்வதில் அல்ல, நன்றிக்கு உரியவர்களாய் வாழ்வோம். இறைவன் வருகின்ற இந்த ஆண்டை 2026வது ஆண்டு சிறப்பான ஆண்டாய் அமைய உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டுக்கு, இந்த ஆண்டிலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டதற்கு இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறப்பாக பிரியமானவர்களே, இந்த பவர் ஆஃப் காட் 2025ஆம் ஆண்டு திருவாளர் ஆனந்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ குருக்களை அழைத்து இயேசுவின் செய்தியை கொடுப்பதற்கு இந்த அற்புதமான வசதியை செய்து கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து அவரையும் அவர் குடும்பத்தினையும் நீர் அளவில்லா ஆசிரால் நிரப்பியதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எத்தனை குருக்கள் வந்தாலும் இறைவனுடைய வார்த்தையை சொல்ல இந்த பவர் ஆஃப் காட் எப்போதும் உங்களுக்காய் காத்திருக்கிறது. இந்த சிறிய திருத்துதுவ பணி தொடர்ந்து செல்ல நல்ல அருளையும் ஆசிரையும் நல்ல உடல் சுகத்தையும் இதில் பணியாற்றுகின்ற அத்தனை பேருக்கும் தர வேண்டுகிறேன். இவர்களுக்கு நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன். நான் சொன்ன காரியங்களை இறைவன் உங்களுக்கு சேர்வதற்கு இவர்கள் பாலமாக இருக்கிறார்கள். இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கும் இந்த பவர் ஆஃப் காட் பணியாற்றுகின்றவருக்கும் இறைவனுடைய ஆசீரும் அருளும். ஆமேன்.